ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பனிக்காலத்தில் வர முக சுருக்கத்தை போக்கி ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்க ஒரு ஃபேஸ் சீரம் அல்லது இதை நைட் க்ரீம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவுறதெல்லாம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த சீரம் ஃபேஸ் நல்லா ஒயிட்டாகவும் முகத்தில் இருக்க சுருக்கமும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரா ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போட்டு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி கையில் நல்லா உடைச்சா 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் பவுடர் நார்மலாகவே ஃபேஸ் நல்லா வெள்ளையாக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் துருவன பொட்டேட்டோ, ரா ரைஸ் 2யும் போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி வேண்டாம். காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அந்த பால் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது நல்லா திக்காகவே இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு சின்ன கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணி திக்காக அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குது இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அது ஜெல் மாதிரி ஆகிடும். அந்த ஜெல் அதோட ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வேக விட்டால் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் கொதிக்க விட்டால் நல்லா ஜெல் மாதிரி வந்துடும். நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது நல்லா ஆறின அப்புறம் அந்த ஜெல்லை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு இதையுமே ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் வச்சா லேட் ஆகும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப முகத்தில் இருக்கிற சுருக்கெல்லாம் போய் முகம் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த சீரம் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் சீரம் ஃபேஸ்க்கு நல்லா க்ளோவை கொடுக்கும். இது 1 வீக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பனிக்காலத்துக்கு இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணால் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சுருக்கமே இல்லாமல் கிளியராக அழகாக இருக்கும். அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீரம் மாதிரி கிடைக்கும். ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி சீரம் மாதிரி கரெக்டாக இருக்குது. இது நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எடுத்துகிட்டு கையில் அப்ளை பண்ணுறேன். நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் முகத்தில் போட்டுக்கோங்க. பாருங்கள் உடனே அப்சர்வ் பண்ணிடும், தெரியவே தெரியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.